இன்றைக்கி என்னோட ஒரு குட்டி சாட்சியை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்ச நாளாகவே எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்றது நான் வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது நிறையா வாட்டி ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருக்குது. ஹாஸ்பிட்டல்னாவே செலவு இருக்கும் இல்லையா? அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அப்பாக்கிட்டே காசு வாங்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான விஷயம் கிடையாது. ஸோ பையனை நான் தான் பண்ணணும். எங்கள் அக்காவும் நிறையா செலவு பண்ணிகிட்ருக்குறாங்க, என் கசின்ஸும் கொடுப்பாங்க. பட் அது ஒரு பையன் நான் பண்ணாதான் அது என்னோட கடமை இல்லையா? பைபிளில் இருக்கு இல்லையா, தாய் தந்தையை நம்ம வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், அவங்களுக்காக நம்ம எது இருந்தாலும் பண்ணணும்னு. சின்ன வயசில் நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எதை பண்ணுறோன்னா அது கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற வாய்ப்பு. ஸோ இந்த வாரம் ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. நான் ஒரு கார் வேறு எடுத்துட்டேன்ல, அந்த காரில் கொஞ்சம் காசு போட்டுட்டேன். கொஞ்சம் வர வேண்டிய செக்லாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி, ஹாஸ்பிட்டல் பில்லு வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து யார்? ஜீசஸ் தான். சரி, அவர்கிட்ட புலம்பலான்னு அவர்கிட்ட கொஞ்சம் புலம்ப ஆரம்பித்தேன். ஸோ என் கசின் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கசின் கிட்ட ஒரு 1 lakh கொடுறா, நான் 1 weekல கொடுத்துறேன், இல்லை 10 daysல கொடுத்துறேன்னா யாருக்குமே வந்து நான் கேட்ட உடனே கொடுத்துருவாங்க. ஏன்னா நான் யார்கிட்டையும் வாங்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். என் மேலே ரொம்ப பாசம் அவங்களுக்கு. நான் என்ன ரீசன்லாம் சொல்லலை. ஏன்னா நான் இப்படி வாங்குறேன்னு தெரிஞ்சால் எங்கள் அப்பாவும் கஷ்டப்படுவார். ஏன் நான் பே பண்ண மாட்டேன்னா, நீ ஏன் மற்றவங்ககிட்ட கேட்குற அப்படின்னு எங்கள் அப்பாவும் கோச்சிப்பார், எங்கள் அக்காவும் கோச்சிப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வாங்கிட்டு காலைல 5 மணி ப்ரேயரில் நான் கர்த்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, திடீர்னு இப்படி டைட் ஆகிடுச்சு, செக்லாம் வரல, நான் யாருக்கும் கடன் வாங்கினது கிடையாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுக்குறதா நான் செஞ்சுட்ருக்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கிறேன். அதுக்கு கடவுள் வந்து எனக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, நம்ம இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருக்கிறோமே காசு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் எந்திரிச்சு செக்கப்லாம் வந்தாங்க, எல்லாம் முடிச்சுட்டு காலையில் குளிச்சுட்டு போகும்போது ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஊழியக்காரர் ஃபோன் பண்ணி, ஐயா ஊழியத்துக்கு ஒரு சின்ன ஒரு தொகை தேவைப்படுது அப்படின்னாரு. இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கே காசு இல்லையே, நம்மளே கடன் வாங்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பலாம் கிடையாது, ஒரு சின்ன அமௌண்ட் தான் கொடுத்தேன், ஒரு சின்ன அமௌண்ட். சரி, அந்த அமௌண்ட்டை கொடுத்தோன்னே கூகுள் பே பண்ணி விட்டுட்டேன். ஐயா ரொம்ப தேங்க்ஸ் ஐயா ஊழியத்துக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. கரெக்டாக பாருங்கள், இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி, அவரும் ஒரு கிறிஸ்தவ நண்பர் தான், தெரிஞ்சவரோட ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். நாங்கள் அதுக்கும் ரொம்ப குட்டி அமௌண்ட் தான் கட்டிட்டேன். மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா, நம்மளுக்கே கையில் காசு இல்லை, கடன் வாங்குறோம், இப்போ எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்துச்சு. இல்லை நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ, நம்மகிட்ட நம்பி கேட்குறாங்க அப்படின்னு கொடுத்துட்டேன். முடிச்சுட்டு டாக்டர்லாம் செக்கப்லாம் வந்தாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணோம் ஈவினிங்கு. ஓகே, நம்ம காசு வாங்கிட்டோம், 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கோம், கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்து ஒரு சர்ச் இருக்குது, ஒரு CPM சர்ச் இருக்குது. சரி, அங்கே நல்லா இருக்குமே போகலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் கிளம்பி அந்த சர்ச்சுக்கு அப்படியே இறங்கி நடந்தே போகலான்னு நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ சரி சர்ச்சுக்கு நடந்து போகலான்னும் போது அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் பார்த்தா அந்த செக்ரட்டரி, ஹாஸ்பிட்டல் செக்ரட்டரி, சார் எங்கே இருக்கீங்க? இந்த பக்கத்தில் கீழே போயிட்டுருக்கேங்க, ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல், ஓகே ராமச்சந்திரான்றது எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும், சான்சலர் ரூமுக்கு வந்திருக்காரு அப்பாவை பார்க்கறதுக்கு அப்படின்னா. ஐயோ அண்ணன் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அண்ணன் என்னை பார்த்துருக்காருன்னு சொல்லிட்டு உடையார் ஐயாவோட சன்னு. சரி, தப்பு மேலே ஓடி போய் சான்சலரை பார்க்கலான்னு போயிட்டு பார்த்தா அவர் அப்பா பார்த்துட்டு போயிட்டாரு. பார்த்து போனேன், என்னடா ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கேன், அப்பாவுக்கு இத்தனை மட்டும் அட்மிட் ஆகிருக்க சொல்லவே இல்லைனாரு. இல்லைண்ணா இந்த மாதிரி எதுக்கு சொல்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், சரி பார்த்துக்கலாம் சரியா, எதுவும் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போனதுக்கப்புறம் சரி அவர்கிட்ட நான் சொன்னேன், ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாட்சியில், நான் மட்டும் ஒழுங்காக படிச்சிருந்தேன், எனக்கு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ மெடிக்கல் சீட்டுன்னு உடையாரப்பா சொன்னார். நான் படிக்கல, நான் தண்டமாக விட்டுட்டேன். சரி, அதெல்லாம் ரீகலெக்ட் ஆச்சு, லைஃப் எவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலோட செக்ரட்டரி அவங்களாம் வந்தாங்க. வந்துட்டு, சார் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி போனால் பண்ணிக்கலாம், எத்தனை நாள் வேணா இருக்கலாம், நீங்கள் பேமெண்ட்டே பண்ண வேணாம், உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு புரியவே இல்லை. அதுங்க அப்பா கிட்ட சொன்னால், என்னப்பா அண்ணன் வெங்கடன் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, சொல்லிட்டார் போட்டுருக்கு ஃப்ரீன்றாங்க, ஐயோ அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு பார்த்தோமே அப்படின்ட்டு எனக்கு மனசு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்போ தான் யோசித்தேன், நீ கடன் வாங்க மாட்ட, அடுத்தவங்களுக்கு தான் கடன் கொடுப்பேன்னு பைபிளில் இருக்குது. ஒரு சின்ன மனசு வருத்தப்பட்டு சர்ச்சுக்கு போகிற நேரத்தை கர்த்தர் எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப்பை பண்ணியிருக்காரு. நம்ம ஊழியக்காரங்களுக்கு சின்ன அமௌண்ட் தான் கொடுத்தேன், நான் கொடுத்தது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு, அதுக்கு அப்படியே 10 மடங்காக கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. அதுதான் ஜீசஸ். எங்கள் அப்பா ரூமுக்கு வந்து சான்சலர் வந்தோன்னு எல்லாம் சந்தோஷப்பட்டாங்கல்ல, சான்சலர் வந்ததோட எங்கள் அப்பா ரூமுக்கு ஜீசஸ் வந்தார். ஜீசஸ் வந்து அந்த அமௌண்ட்டு கொடுத்தாரு. ஸோ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நடந்ததுக்கு காரணம் ஏசப்பா தான். சான்சலர்
அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலோட சான்சலர் எங்கள் இவ்வளோ நாளாக அவருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அவரை பார்த்து, நான் சின்ன வயசில் பார்த்துட்டு அவர் சரியான நேரத்துக்கு எங்கள் அப்பா ரூமுக்கு அனுப்பி அவர் இந்த விஷயத்த சொல்ல வச்சது என் ஜீசஸ். அதான் நான் சொல்கிறேன்ல, கர்த்தர் வந்து நம்மளை என்றைக்குமே கைவிட மாட்டார், உன்னை வெக்கப்பட விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அவரோட கட்டளைகளை நம்ம வந்து ஓரளவுக்கு அது கீழ்பட்டியணும் இல்லையா? தாய் தந்தையை வந்து பார்த்துக்கணும்னு பைபிளில் இருக்குது. அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு எவ்வளோ சொத்து எழுதி வச்சாங்க, நம்மளுக்கு எவ்வளோ பிரித்து வச்சுருக்காங்க, சொத்தை கரெக்டாக பிரித்து கொடுத்துருக்காங்களா? நம்ம அவங்களுக்கு பண்ண வேண்டியது நம்ம அவங்களுக்கு பண்ணியே தீரணும். அது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. இந்த வயசில் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு கடவுள் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ பெற்றவங்களை பார்த்துக்காம அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், மசூதிக்கு போகிறோன்றலாம் வேஸ்ட். பெற்றவங்களை பார்த்துக்காம அவங்கள ஓல்டேஜ் ஹோமில் போடுறதோ அவங்களுக்கு அதெல்லாம் வந்து சாத்தானோட குணம், கர்த்தரோட பிள்ளைங்களோட குணம் கிடையாது. இப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன், அவருக்கு நல்லா இருக்கணும், அவர் ஆயுசு காலத்தை கூட்டி கொடுங்கன்னு. அந்த ஆயுசு காலத்தை கூட்டி கொடுங்கன்றதுக்கு கர்த்தர்கிட்ட கேட்கறது அவர் சினிமா மியூசிக் பண்ணணும் சம்பாதிக்கணுன்றதுக்காக கிடையாது. அவர் கர்த்தரை ஏற்றுக்கணும், அவரை கர்த்தரை தெரியாமல் இந்த உலகத்தை விட்டு அவர் போகக்கூடாது, அவர் ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுதான் என்னோட ஆசை, அதான் என்னோட வாஞ்சை, அதுதான் என்னோட ப்ரேயர், அதான் என்னோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் உங்கள் கிட்டேயும். ஸோ ஒரு அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலோட சான்சலர் எங்கள் அப்பா ரூமுக்கு வந்தார், அது எங்களுக்கு பெருமையாக இருக்குன்னா, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் ஜீசஸ் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என் மனசுக்குள்ளே வந்து எங்கள் அப்பாவோட நெஞ்சுக்குள்ளே வந்தார்னா அதை விட சந்தோஷம் எது இருக்க முடியும்? ப்ளீஸ் ப்ரே, அது ப்ரே பண்ணிக்கோங்க. நான் ஏன் எமோஷன் ஆகுறேன்னா, நம்மக்கிட்ட இன்றைக்கி பணம் இருக்குது, பணம் இல்லை, என்ன இருக்கோ இல்லையோ கர்த்தர் நம்மக்குள்ளே இருந்தார்னா போதும், மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார். இன்றைக்கும் நாளைக்கு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. என்னோடய பயங்கள், என்னோடய கவலைகள், என்னோடய இன்செக்யூரிட்டி, அது எல்லாத்தையுமே இயேசுவோட பாதத்தில் வச்சிடறேன். இயேசு சாமி மட்டும்தான், அவர் மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். அவர் தான் இன்னைக்கு என்னைக்கும் எப்போதும் என் கூட இருப்பார். எதுவாக இருந்தாலும் இயேசு என்னை காப்பாற்றுறது. எனக்கு மட்டும் இல்லை, இது உங்களுக்கும் தான். யூ நோ வை? ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ.